ஓம் நமோ நாராயணா. நான் இப்பொழுது கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதியின் மகிமைகளையும் சில ரகசியங்களையும் எங்களது அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி நேயர்களுக்காகவும் மற்றும் சில பொதுமக்களுக்காகவும் தெரியப்படுத்துகிறேன். காரணம், உலகத்திலேயே மிகவும் அதிக சக்தி வாய்ந்த கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி அவர்கள் ஆவார்கள். நேரம் இரவு பகல் எப்பொழுதும் ஜெஜே என்று கூட்டம் இருக்கும். குறைந்தது ஒரு நாளைக்கு 40,000 முதல் 60,000 பக்தர்களை வரை தரிசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் சில தொற்று நோய்கள் காரணமாக கூட்டம் குறைவு காணப்படுகிறது. உலகத்திலேயே அதிக வருமானம் உள்ள கடவுள் திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில். திருப்பதி வெங்கடாஜலபதியின் லட்டு பிரசாதம் உலக பிரசித்தி பெற்றது. எந்த கோவிலுக்கு சென்றாலும் பிரசாதம் வாங்காமல் வருவார்கள். ஆனால் திருப்பதிக்கு கோவிலுக்கு சென்றால் பிரசாதம் வாங்காமே வரமாட்டார்கள். இது ஐதீகம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு வியாழக்கிழமை விசேஷம். நாம் பொதுவாக திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு சனிக்கிழமை தான் விசேஷம், அதுவும் புரட்டாசி சனிக்கிழமை என்று கேள்விப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நான் ஒரு தகவலை தெரியப்படுத்த விரும்புகிறேன். திருப்பதி நாம் சென்றால் இந்த கேஜ் கூட்டில் நம்ம பொது தரிசனம் செல்லும் பக்தர்களை ஒவ்வொரு கூண்டு கேஜுமாக இருக்கும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவர்கள் அடைக்கப்பட்டு விடுவார்கள் என்று கருதுகிறோம். காரணம், அதற்கு ஒரு மகிமை இருக்கிறது. காரணம், திருப்பதி மலையில் ஏகப்பட்ட மூலிகைகள் இருக்கின்றன. அந்த மூலிகை காற்று நம் உடம்பில் பட வேண்டும். அந்த மூலிகை காற்று நம் உடம்பில் படும்போது நம் உடம்பில் இருக்கிற சில வியாதிகள் நமக்கு தெரியாமலேயே குணமாகின்றன. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். திருப்பதியில் பக்தர்கள் செல்லும் போது 40,000 செல்கிறார்கள். கேஜி கூண்டில் அடைக்கப்பட்டு விடுவோம் என்று நாம் காண்கிறோம். அதற்கு காரணம், கூட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் ஒரு ரகசியம் என்றால், திருப்பதி ஏகப்பட்ட மலைகள் உள்ளன, ஏகப்பட்ட மூலிகை உள்ளன. அந்த மூலிகை காற்று நம் மீது படும்போது நமக்கு அறியாமையே சில நம் உடம்பில் துர்நாற்றம் விலகுகிறது. நமது உடலில் உள்ள சில வியாதிகள் நம்ம விட்டு நீங்குகின்றன. அதன் காரணமாக தான் அந்த ஆதிகாலம் முதல் இந்த நடைமுறை பின்பற்றப்பட்டிருக்கிறது என்பதை தெரியப்படுத்தி வருகின்றேன். மேலும் திருப்பதி மலை மீது இருக்கும் மக்களும் அங்கு வாழும் மக்களும் வியாழக்கிழமை என்று பொய் சொல்ல மாட்டார்கள். காரணம், வியாழக்கிழமை இரவு என்று திருப்பதி வெங்கடாஜலபதி உலா வருவதாக ஒரு ஐதீகம். ஆனால் இரவு நேரத்தில் திருப்பதியில் வாகனங்கள் அனுமதிக்கப்படுவதில்லை. வியாழக்கிழமை திருப்பதி கோவிலில் எந்த வாகனமும் அனுமதிக்கப்படவில்லை. காரணம், வியாழக்கிழமை என்று திருப்பதி பகவானே அந்த திருப்பதி சுற்றி வருவதாக ஐதீகம் கடைபெற்று வருகிறார்கள். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு உண்டியல் கலெக்ஷன் ஜாஸ்தி, வருமானம் ஜாஸ்தி. நாம் நினைக்கிறோம் நாம் திருப்பதி சென்று வரலாம் என்று. ஆனால் நாம் நினைத்தால் அந்த கண்டிப்பாக திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசிக்க முடியாது. காரணம், அந்த வெங்கடாஜலபதியை நம்மளை அழைத்தால் நாம் என்று திருப்பதி வெங்கடாஜலபதி சந்திக்க முடியும். ஆனால் நான் எந்த கடவுளோடும் அக்ரிமெண்ட் போட்டது கிடையாது. ஆனால் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு என்று வரலாறு இருக்கிறது. சாதாரணமாக பிசினஸ் மக்கள், பிசினஸ் பண்ணும் சில பிரமுகர்கள் சில பேர் என்ன பண்ணுகிறார்கள், வெங்கடாஜலபதிக்கு எனக்கு லாபம் வந்தால் 1% தருகிறேன், 2% தருகிறேன் என்று அக்ரிமெண்ட் போடுகிறார்கள். அந்த திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு மட்டும்தான் அந்த அக்ரிமெண்ட் போடும் பழக்கம் உள்ளது. காரணம், அவர் லாபத்தில் பங்கு தெரியாது என்றால் லாபம் நடக்கிறது. அது பரம்பரையாக நடந்து கொண்டு வருகிறது. திருப்பதி வெங்கடாஜலபதி அருளை பெறுவது ஈஸி. காரணம், திருப்பதி வெங்கடாஜலபதி ஊஞ்சல் உற்சவத்தில் வரும்போது ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருப்பார். அப்போது அவர் மிக சந்தோஷமாக காட்சி அளிப்பார். அந்த நேரத்தில் ஊஞ்சல் வைத்தின் போது அவர் ஆடிக்கொண்டு வரும்போது நாம் நமது திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் நமது கோரிக்கைகளை விரைவித்தால் உடனடியாக நிறைவேற்றார் என்பது ஐதீகம். அது யாருக்கும் தெரியாத ரகசியம். நான் மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன். திருப்பதி வெங்கடாஜலபதி ஊஞ்சல் உற்சவத்தின் போது மகிழ்ச்சியாக ஆடிக்கொண்டிருப்பார். அந்த ஆட்டத்தின் போது, இந்த ஊஞ்சல் ஆடும் போது, அந்த சைவம் அடையும் போது நாம் திருப்பதி வெங்கடாஜலபதியிடம் நமது குடும்பம் நல்லபடியா இருக்க வேண்டும், திருமணம் நடைபெற வேண்டும், வியாபார விருத்தி என்று எந்த கோரிக்கை விடுகிறோமோ எதிர்ச்சாக அந்த சமயத்தில் திருப்பதி வெங்கடாஜலபதி நமக்கு அருள் புரிவார். அது நடைமுறையாக நடந்து வருகிறது. மேலும் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு நாம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தால் அந்த பிரார்த்தனை நிறைவேற்றாமல் விடமாட்டார். காரணம், நாம் காணிக்கை செலுத்துகிறோம் என்றால் அந்த காணிக்கை வாங்கி விடுவார். அப்படி இல்லாவிட்டால் வேறு உடல்நிலை செய்தால் வேறு ஏதாவது விதத்தில் அந்த காணிக்கை நிறைவாக்கி விடுவார். அவ்வளவு திருப்பதி வெங்கடாஜலபதி நாம் ஈஸியாக வழிபடலாம். அவரது ஆசை நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நாம் தினமும் காலையில் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் காலையில் ஒரு 108 தடவை
இல்ல மாலையில் ஒரு 6 மணிக்கு மேல் ஓம் நமோ நாராயணா 108 தடவை சொன்னால் போதும். வேறு எந்த மந்திரம் வேண்டாம், எந்த பூஜை கூட வேண்டாம். திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அவ்வளவு மகிமை, அவ்வளவு அவரோட ஆசி உடனடியாக கிடைக்கும். இந்த உலகத்திலேயே மிகுந்த இந்து கடவுளுக்கு மிகப்பெரிய பானக்காரர் திருப்பதி வெங்கடாஜலபதி தான். இரவு பகல் என்று பாராமல் பக்தர்கள் ஜே ஜே என்று கூட்டம் நடமாடி கொண்டிருக்கிறது. அதன் மகிமை இன்னும் ஏராளம். நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், திருப்பதிக்கு செல்லும் போது நாம் கூடியறை ரெக்கமெண்டேஷன்ஸ் சிபாரிசு கடிதம் வாங்காமல் செல்வது நல்லது. ஏன்னா திருப்பதி நாம் எவ்வளவு வேலைகள் இருக்கிறது என்று ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோம். அந்த ரெக்கமெண்டேஷன் அவருக்கு அவ்வளவு உகந்தது இல்லை. நம்ம பணம் இருக்கிற காரணத்தால் அவரை பிடித்து யாரெல்லாம் ரெக்கமெண்டேஷன் செய்கிறோம், இந்த ரெக்கமெண்டேஷன் போய் செஞ்சு விடுகிறோம். ஆனால் அவர் அருள் கிடைப்பது % வித்தியாசம். நீங்கள் அவரை பொதுவாக தரிசனம் 300 ரூபாய் 500 ரூபாய் டிக்கெட்கள் கொண்டு திருப்பதி வெங்கடாஜலபதி தரிசித்து வந்தால் அவரோட பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு தெரிந்தது இவ்வளவுதான். இதற்கு மேலும் சில ரகசியங்கள் இருக்கிறன. நான் மீண்டும் கூறுகிறேன். இப்ப கூட நான் போட்டிருக்கிற ஒரு சின்ன மோதிரம் அப்புறம் ஓம் நமோ நாராயணா என்று காலையில் 108 தடவை, சாயந்தரம் 108 தெரிவு. கண்டிப்பாக 27 நாட்கள் இருந்தோ அல்லது 48 நாட்களுக்குள்ளோ அந்த வெங்கடவன் திருப்பதி வெங்கடேஸ்வர கண்டிப்பாக நமது கோரிக்கைகளை நிறைவேற்றால் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும், சுபச்செய்திகள் வந்து கொண்டே இருக்கும் என்று கூறுகிறேன். ஓம் நமோ நாராயணா. இப்படிக்கு என் பாலசுப்ரமணியம், நிறுவனர் அதிசய சித்தர் உலக தொலைக்காட்சி,